ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வத்த குழம்பு வைக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சட்டியில் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் சுண்டைக்காய் வத்தல் சட்டி ஹீட் ஆச்சு. இது கொஞ்சம் நல்லா பொரியணுங்க, அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். சுண்டை வத்தலை பாருங்கள், எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இதை தட்டி அப்படியே தட்டி வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ சீரகம், 2 மிளகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு. இது நல்லா வதங்கட்டும். 2 தக்காளி பாருங்கள், லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளி பழம் சேர்த்து ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஒரு 4 சுண்டைக்காய் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் பொடி போட்டால் அவ்வளோ நல்லது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி விதையும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சு பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் பூண்டு இப்போ அரைச்சி வச்சுக்கிற தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளியை விழுது போட்டிருக்கோங்களா, அதிலே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி பொடி போட்டுடலாம். நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற புளி இதில் ஊற்றிட்டோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த சுண்டை வத்தலை போட்டுடலாம். குழம்பு கொதிச்சா சரி. சில சுண்டைக்காயில் உப்பு இருக்கும், உப்பு இருந்தால் குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுக்காங்க. ஆனால் கொதிக்க அந்த உப்பு அதில் இறங்கும். இப்போ நம்ம குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது, கொதிச்சதை ஆஃப் பண்ணிடலாம். நான் பாருங்கள், ஃபுல்லாக குழம்பு அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகவும் இருக்குது குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது, காய் தேவைப்படாது, ஆனால் சத்தான இந்த சுண்டைக்காய் குடலுக்கு அவ்வளோ நல்லது. நம்மளோட வத்த குழம்பு ரெடி, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.